நான் அங்க நடந்து வர கூட பார்க்கல. இங்க கிட்ட வந்த 10.5% சட்டியில போட்டு 10.5 10.5 சட்டியில. அவங்களுடைய வாதம் என்ன? நான் படிக்கல, என் பிள்ளைங்க என் பெண்ணு படிக்கணும்னு அந்த ஆதங்கத்தில் இருக்கிறாங்க. தலையில தீச்சட்டியில எழுதி எடுத்துட்டு வர்றாங்க 10.5 கொடுங்க. 10.5 இல்ல 15% கொடுக்கணும். ஆனா கொடுப்பாரா? ஒரு நாமத்தை தான் போட்டார் ஸ்டாலின். ஏன் தெரியுமா? போதும் போதும். ஏன் தெரியுமா? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1200 நாட்கள் ஆகிறது. இந்த தீர்ப்புல தெளிவா சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் நீதிபதிகள். ஏன்னா தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமாக கொடுத்துட்டு போங்க. ஆனால் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், டேட்டா கலெக்ட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணுங்க, அவ்வளோதான் சொன்னாங்க. அவ்வளோதான். கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டா கம்ப்யூட்டரில் தட்டுனா 10 நிமிஷம் டேட்டா வந்து இறங்க போகுது. அந்த டேட்டா வச்சுக்கிட்டு நீ கொடுக்க முடியாதா? உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எங்கேயுமே சொல்லலை என்னன்னு, நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லலை. நீ எதுக்கு காத்துட்டு இருக்கிற? இருக்கிற டேட்டா கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? உனக்கு கொடுக்கறதுக்கு தைரியம் கிடையாது, நீ கோழை. உனக்கு இந்த சமுதாயம் ஓட்டு மட்டும்தான் வேணும், இந்த சமுதாயம் முன்னேறக்கூடாது, இந்த சமுதாயம் ஓட்டு மட்டும்தான் வேணும். இந்த டிராமா பண்ணிட்டு இருக்கிற தெரியும். வருகின்ற தேர்தலில் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு ஓட்டு கூட வரக்கூடாது. ஒரு வன்னியர்கள் ஒருத்தரோட ஓட்டு போடக்கூடாது. இவ்வளோ பெரிய துரோகம் என்ன கேட்டோம்? என்னையா கேட்டோம்? இந்த பிள்ளைங்க படிக்கணும், படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வேணும், அதே வேற என்ன கேட்டோம் உங்ககிட்ட?